வணக்கம் நண்பர்களே! மாயாச்சின்னு சீரியல் செம பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்துல நம்ம ரகுராமுக்கு பிறந்த நாள் கொண்டாடணும் அப்படின்னு மாயா ஆசைப்படுறாங்க. பெரியப்பா இந்த வாட்டி நீங்க கோட்டு சூட்டுல தான் நிக்கணும். இது என்னோட ஆசை மட்டும் இல்ல. நம்ம பெரியம்மாவோட ஆசையும் இதுதான் அப்படின்னு சொல்ல நேரம் நம்ம ரகுராம், என்ன மாயா நீ வேற இப்படி சொல்லிட்டு இருக்கா? எனக்கு அதை போட்டு பழக்கம் கிடையாது அப்படின்னு சொல்ல நேரம், பெரியப்பா கோட்டு சூட்டு போட அளவுக்கு நீங்க பெரிய ஆளு தான் பெரியப்பா. அதை நீங்க போட்டு பார்க்கணும்னு பெரியம்மா ஆசைப்படுறாங்க. அதனால உங்களுக்கு அளவு எடுக்கிறதுக்கு டெய்லரை கூட்டிட்டு வந்திருக்கேன். நீங்க இப்போ அழகு உங்களுக்கு எடுக்கணும் கோட்டு சூட்டு, அதே மாதிரி தச்சு நீங்க பிறந்த நாளை கொண்டாடணும் அப்படின்னு பிறந்த நாளை அமோகமாக கொண்டாட மொத்த குடும்பமும் பிளான் பண்ணுறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம பார்வதி சதி திட்டத்தை தீட்டுறாங்க. புவனேஸ்வரிக்கு கால் பண்ணி, இந்த பாருங்க இந்த குடும்பம் ஒட்டு மொத்தமாக சந்தோஷமாக இருக்காங்க. பிறந்த நாள் ரகுராமுக்கு வருதான், ஆனால் அதுக்கு நீங்கள் தான் ஒரு முடிவு கட்டணும். கோட்டு சூட்டில் அவர் நிற்க போகிறாராம். இதெல்லாம் மாயாவோட ஏற்பாடு அப்படின்னு புவனேஸ்வரிகிட்ட கொளுத்தி போடுறாங்க. நம்ம புவனேஸ்வரி, நீ கவலைப்படாத, கண்டிப்பாக இந்த பிறந்த நாள் நல்லபடியாக நடக்காது. ரகுராம் வீட்டில் ஃபுல்லாக அழுக சவுண்டு தான் கேட்கணும். இந்த பிறந்த நாள் கொண்டாட்டத்துக்கு வாய்ப்பு இருக்கக்கூடாது. அப்படி ஒன்று நான் உருவாக்கி தாரேன் அப்படின்னு அந்த இடத்துல நம்ம பார்வதியும் புவனேஸ்வரிக்கு சேர்ந்து ரகுராம் பிறந்த நாள் கொண்டாட்டத்தை நடக்க விடாமல் சதி பண்ணுறாங்க. ஒரு கட்டத்தில் மாயா முறியடிக்க போகிறாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டம் தான். பரபரப்பான கட்டத்தில் தான் நம்ம மாயா டெய்லரை கூப்பிட்டுட்டு வீட்டுக்கு வராங்க. என்ன மாயா, டெய்லர் எதுக்காக இப்போ வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர அப்படின்னு அந்த இடத்துல கேட்க நேரம், பெரியப்பா நீங்கள் வாயை மூடுங்க. இப்போ ஏகப்பட்ட பிரச்சனை நம்ம வீட்டில் அடிக்கடி வந்துட்டு போகுது. இதில் கொண்டாட்டத்துக்கு வீட்டில் இப்போ ஒன்றுமே நடக்கலை. ஆனால் இப்போ உங்களுக்கு பிறந்த நாள் வருது. இந்த பிறந்த நாள் நாங்கள் ஆசைப்படுறபடி நீங்கள் இருக்கணும். என்ன ஆசைப்படுறீங்க? பெரியம்மாவோட ஆசை உங்களை கோட்டு சூட்டில் பார்க்கணுமா. இந்த ஆசையை நீங்கள் தான் பெரியப்பா நிறைவேற்றி வைக்க போகிறீங்க. நீங்கள் கோட்டு சூட்டில் வலம் வரணும், நாங்கள் எல்லாம் பார்க்கணும். நீங்கள் அதுக்கு தகுதியானவங்க தான் பெரியப்பா அப்படின்னு சொல்ல நேரம், என் மனைவியோட ஆசையா மாயா, நீ வேற புரிஞ்சிக்காமல் இருக்கிறிய. ஜானகிக்கு இப்படி ஒரு ஆசை இருக்கா? சரி, எனக்கு அளவு எடுத்துக்கிடுங்கம்மா. நான் கோட்டு சூட்டி எனக்கு தச்சு நானும் எப்படி இருக்கேன் கோட்டு சூட்டிலடி பார்க்க ஆசையாக தான் இருக்குது அப்படின்னு டெய்லரை வச்சு அளவெடுக்க வச்சு நம்ம ரகுராமுக்கு கோட்டு சூட்டில் இருக்க ரெடி பண்ணி கேட்க விட்டதுக்கு பிளான் பண்ணி ஸ்கெட்சு நடக்குது. மொத்த குடும்பமும் சந்தோஷமாக கொண்டாட போகிறாங்க. இந்த சைடை பார்த்தோன்னா நம்ம பார்வதி எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு மொத்த குடும்பமும் ஜாலியாக இருக்காங்க. அங்கே நம்ம மாயாச்சீனுக்கு வேற ஒரு பெரிய பல்க் ஆர்டர் கிடச்சிருக்கு. 50,000 கோட்டு தைக்க போகிறாங்களா. அந்த ஆர்டருக்கு ஒவ்வொன்றா சந்தோஷப்படும்படியாக அவங்களுக்கு நடந்துட்டு இருக்கு. ஆனால் நம்மளுக்கு மட்டும் ஒன்றும் நடக்கலை. ஒரு மில்லை வைக்கக்கூடிய வழியை கூட பார்க்கல. இப்போ இதெல்லாம் ஒரு கேடு பிறந்த நாள் அப்படின்னு அந்த இடத்துல புவனேஸ்வரிக்கு கால் பண்ணி, அக்கா நீங்கள் தான் ஒரு சதி திட்டத்தை தீட்ட வேண்டியது இருக்குது. எதுக்கு பார்வதி இப்போ கால் பண்ண? என்ன சதி திட்டம் உன் வீட்டில் தீட்ட வேண்டியது இருக்குது? அதுதான்க்கா, இந்த ரகுராமுக்கு பிறந்தநாள் கொண்டாட்டம் வருதான். அதுக்கு கோட்டு சூட்டில் ரகுராம் கேக்கு வெட்டது மாதிரி ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி ஒரு விஷயத்தையும் உண்டு பண்ண பார்க்காங்க. இதெல்லாம் நடக்கக்கூடாது. என் கண்ணு முன்னாடி இந்த வீட்டில் அவருக்கு பிறந்தநாள் கொண்டாடி அவங்க சந்தோஷமாக இருக்கிறத எனக்கு பார்க்க முடியாது. அதுக்கு ஏதாவது ஒரு வழியை பண்ண, இது நடக்காமல் போனோம் அப்படின்னு ஒரு பயங்கரமான திட்டத்தை போட்டுக்கிட்டு வகுக்கிறாங்க. நம்ம பார்வதி கோட்டு சூட்டில் ரகுராமை நிற்க வைக்க போகிறாங்களா. மாயா கோட்டுக்கு அளவு எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு டெய்லரை வர வச்சு எல்லாம் ரெடி பண்ணுறாங்க. பிறந்தநாள் கொண்டாட்டம் அமோகமாக இருக்க போகுது. அதில் மண்ணள்ளி போட தான் உங்களுக்கு கால் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்ல நேரம், கவலைப்படாத பார்வதி, இந்த விஷயத்தை நீ என்கிட்ட சொல்லிட்டல. கண்டிப்பாக இந்த ரகுராமின் பிறந்த நாள் கொண்டாட்டம் நடக்காமல் போகிறதுக்கு என்ன வழி உண்டோ நான் பண்ணுறேன், நீ கவலைப்படாத. ரகுராமுக்கு என் வாழ்க்கையில் மண்ணை தள்ளிக்கிட்டு அவருக்கு பிறந்த நாள் மட்டும் ஒரு கேடா. இந்த பிறந்த நாள் அவருக்கு நினச்சபடி நடக்கக்கூடாது. அதுக்கு என்ன இது பண்ணணுமோ அதை பண்ணுவோம் அப்படின்னு அந்த இடத்துல கங்கணம் கட்டிக்கிட்டு நிற்கிறாங்கன்னு சொல்லலாம். இந்த சைடு பார்த்தோன்னா, என்னடா இது வம்பா போச்சு அப்படின்னு நம்ம நினைக்க அளவுக்கு இந்த
கதிர் வந்து டூ வீலரில் எல்லா லேடிஸு அவங்களெல்லாம் வந்து கால் டாக்ஸிக்கு வந்து புக் பண்ணது மாதிரி டூ வீலருக்கு வந்து அவசர தேவைக்கு யூஸ் பண்ணதுக்குள்ளே வேலையை வந்து கையில் எடுத்து அந்த வேலையில் பொழந்து கட்டுறாங்க. ஆனால் நம்ம ரகுராமை பொறுத்தவரையில் இது ஒரு மோசமான வேலை தான். சொந்த பொண்டாட்டியெல்லாம் இருக்க நேரம் அடுத்தவங்கள பைக்கில் ஏற்றிட்டு போகிறதுக்கு இதெல்லாம் ஒரு பொழைப்பா அப்படின்னு வந்து காரி துப்பக்கூடிய அப்படி ஒரு நினைப்பில் தான் நம்ம ரகுராம் வந்து இருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த விஷயத்தை கேள்விப்படுறாங்க நம்ம புவனேஸ்வரி. என்னது இந்த கதிர் வந்து இந்த வேலையாக பார்க்குறான், டூ வீலருக்கு ஒரு ஆப்பை வச்சுக்கிட்டு அதில் வந்து யாருக்கெல்லாம் எங்கே கொண்டு விடணுமோ அதை கொண்டு விட்றான். இதெல்லாம் ஒரு மனுஷனா? ரகுராமுக்கு இந்த தொழிலை கேட்டாலே வெறுப்படைவான். அப்போ ரகுராமா மாப்பிள்ளை செய்யக்கூடிய செயலை பாரு, மானங்கிட்ட வேலை அப்படின்னு வந்து அந்த இடத்துல வெளுத்தெடுத்து கதிர் செய்யக்கூடிய வேலையை கண்ணு முன்னாடி கொண்டு நிப்பாட்டி ரகுராமா அவமானப்படுத்தணும். அதோட பார்த்தோன்னா இந்த கதிர் அவமானத்தில் தலை குனியணும். பிறந்த நாள் எனக்கு வேண்டாம், என் பொண்ணோட வாழ்க்கையே இப்போது கேள்விக்குறியாக நிற்க நேரம் எனக்கு பிறந்த நாள் ஒரு கேடு அப்படின்னு வந்து தலைப்பாடாக அடிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இந்த கேக்கை நான் வெட்ட மாட்டேன், கோட்டு சூட்டை போட மாட்டேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல கோபத்தோட கொந்தளிக்கணும். அதுதான் வேணும் அப்படின்னு வந்து புவனேஸ்வரி கதிரின் வேலையை தெரிஞ்சுக்கிறாங்க. அதை ரகுராமுக்கிட்ட தூண்டி விட்டு வேடிக்கை பார்க்கணும். அதுக்கப்புறம் நடக்கிறத ரகுராமே பார்த்துக்கிடுவான். இந்த பிறந்த நாள் வேண்டாம் அப்படின்னு வந்து அவனே வெறுத்து ஒதுக்குவான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல ஸ்கெட்சை போடுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா பிறந்த நாள் வருது, கோட்டு சூட்டு ரெடி ஆகியாச்சு. அதே நேரம் கேக்கு எல்லாம் வந்து கட் பண்ணதுக்கெல்லாம் ரெடி பண்ணுறாங்க. நம்ம புவனேஸ்வரி நேராக வந்து ரகுராம் வீட்டுக்கு போய் நிற்க வேண்டியதான். அங்கே வீடியோ ஒன்று நம்ம எடுத்து வச்சுருக்கோமே, அந்த கதிர் வந்து ஒவ்வொரு லேடிஸையும் வந்து ட்ரா பண்ணக்கூடிய வீடியோ, இதை ரகுராமுக்கிட்ட போட்டு காட்டி அவனுக்கு பிறந்த நாள் மூட வந்து கெடுக்கணும். அவன் கோபத்தில் கொந்தளிக்கணும். வெட்டின கேட்க அப்படியே தூக்கி தூர போட்டுட்டு போனோம். அதுக்கு என்ன வழி உண்டோ அதை பண்ணுவோம் அப்படின்னு வந்து ரெடி பண்ணுறாங்க. பார்வதி பிறந்த நாள் தயாராயாச்சா அப்படின்னு வந்து அந்த இடத்துல கேட்குறாங்க. நம்ம புவனேஸ்வரிட்ட அக்கா எல்லாம் தயார், என்னை கொஞ்சம் விட்டா எங்கள் பிறந்த நாளை கொண்டாடி அமோகமாக சந்தோஷப்பட போகிறாங்க. ஏன் மாமா கூட இப்போது கோட்டு சூட்டில் வந்துட்டாரு அப்படின்னு வந்து சொல்லு நேரம். கவலைப்படாத, அவர் வந்து வெட்டின கேட்க அப்படியே வச்சுட்டு ஓடும்படியாக ஒரு விஷயத்தை நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதை அந்த ரகுராமுக்கிட்ட காட்டின உடனே அவன் அலறி திரிக்க போகிறான். நீ கவலைப்படாமல் இரு பார்வதி, எல்லாம் நம்மக்கிட்ட தான் இருக்குது. என்னக்கா சொல்கிறீங்க? ஆமாம் பாரு, நான் கொண்டு வர எவிடன்ஸை பார்த்து அவன் தலை திரிக்க அழ போகிறான். தன்னோட பொண்ணு மாப்பிள்ளை இப்படி ஒரு கேடு கெட்டவனா, நீ வந்து அவன் தினம் நான் இப்படிப்பட்டவனையா வளர்த்தேன் அப்படின்னு வந்து அவமானப்பட போகிறான். அப்படி ஒரு விஷயத்தை தான் நான் கொண்டு வரேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து புவனேஸ்வரி சொல்கிறாங்க. பிறந்த நாளாக கொண்டாடுறீங்க, புவனேஸ்வரி ஒரு விஷயத்தை தூக்கிட்டு வரப்போகிறா, அதை பார்த்து மாமா அப்படியே வந்து துடிக்க போகிறாங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நினச்சி கங்கணம் கட்டிட்டு நிற்காங்க பார்வதி. ஒரு கட்டத்தில் ரகுராம் வந்து கோட்டு சூட்டில் பார்த்து நம்ம ஜானகிமா மாயா மொத்த குடும்பமும் சந்தோஷப்படுது. அன்னை நீங்கள் வேட்டி சட்டையில் விட இந்த கோட்டு சூட்டில் எங்கள் கண்ணே பற்றும் போல் இருக்குது அப்படின்னு வந்து சிவா சொல்ல, என் மாப்பிள்ளை அவருக்கு மட்டும் இதெல்லாம் போடணும்னு யோசிக்க மாட்டார், அவ அண்ணனுக்கு இதெல்லாம் போடணுமா, கேடு கெட்ட ஜென்மம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து வெளுத்தெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம பார்வதி. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா புவனேஸ்வரி வந்து நிற்கிறாங்க. இவளை கூப்பிடவே இல்லை, இவள் எதுவும் சதி செய்ய தான் வருவா, யாரடி உன்னை இங்கே வர சொன்னா, போடி வெளி அப்படின்னு வந்து சொல்ல நேரம். என்ன ரகுராம், இப்போ உனக்கிட்ட உன் பொண்ணோட வாழ்க்கை பற்றி ஒரு விஷயத்த நான் காட்டிட்டு போல தான் வந்தேன், அந்த இடத்துல உனக்கு ஒரு பிறந்த நாளுக்கு ஒரு கொண்டாட்டம் நடக்குது எனக்கு தெரியாது அப்படின்னு வந்து அந்த விஷயத்தை காட்டுறாங்க. நம்ம ரகுராம் வந்து அப்படியே கோவப்பட்டு அரண்டு போய் நிற்கிறாங்கங்க.